Hello guys, welcome back to my channel. Akasha Airlines பத்தி தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். இன்டர்வியூ எப்படி நடந்தது, அந்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் என்னென்ன இருந்தது, நான் அதுக்கு எப்படி ரிப்ளை பண்ணேன், அண்ட் இன்டர்வியூ லொகேஷன் என்ன, அதனுடைய ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்களுக்கு இதுல சொல்ல போறேன் about my cabin crew interview of Akasha Airlines. So you're watching Jenu Wings channel and I'm your Jenu, and for new members or for new people who are watching my videos for the first time, என்னோட சேனல் நான் கேபின் க்ரூ இன்டர்வியூ பத்தி தான் நான் போட்டுட்டு இருக்கேன். நாட் ஓன்லி ஃபார் ஆகாஷா, எவ்ரி ஏர்லைன்ஸ் ஐம் அப்லோடிங் தி இன்டர்வியூ டேட்ஸ் அண்ட் ஹவு டு அப்ளை ஆல் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் அதுதான் வந்து ஒரு கிவ் அவே ஃபார் மை எஃபர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க். ஃபர்ஸ்ட்லி நான் எப்படி வந்து ஆகாஷா ஏர்லைன்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணேன்னு சொல்லிட்டு அது நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். பிகாஸ் எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் ஒரே வீடியோல போடுறதுனால டைமிங் வந்து அதுல ரொம்ப வந்து இருக்கு. பிகாஸ் நிறைய பேர் வந்து ஃபுல்லா வந்து பாக்குறது இல்ல, லைக் ரொம்ப நேரம் போயிட்டே இருக்கு வீடியோ. ஸோ இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் போடலான்ட்டு தான் இருக்கேன். பிகாஸ் பாக்குறவங்களுக்கும் அது வந்து லைக் கொஞ்சம் டைம்லயே ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்ச மாதிரியும் இருக்கும் அண்ட் அவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்காத மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஆகாஷா ஏர்லைன்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன வச்சிருந்தாங்கன்னா லைக் HR 1-to-1 ஃபேஸ். அண்ட் அந்த இன்டர்வியூ எப்படி இருந்ததுன்னா இட்ஸ் வர்ச்சுவல் அசிஸ்மெண்ட். ஓகே, ஒரு லிங்க் அவங்க வந்து எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. லைக் எனக்கு வந்து டுமாரோ வந்து எனக்கு இன்டர்வியூ இருக்குன்னா அவங்க 2 days பிஃபோர் தான் வந்து எனக்கு அந்த மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. அண்ட் அந்த மெயில என்ன போட்டிருந்ததுன்னா நம்ம எப்படி ரெடி ஆகணும் இன்டர்வியூக்கு, அண்ட் நம்மளோட நெட்வொர்க் கனெக்ஷன் ப்ராப்பரா வச்சுக்கணும், கேமரா ப்ராப்பரா இருக்கணும். மெயில் வந்து போட்டு இருந்துச்சு. நான் உங்களுக்கு மெயிலும் நான் அதில் அட்டாச் பண்றேன். ஸோ அவங்க கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா டெல் அபவுட் யோர் செல்ஃப். அதுதான் வந்து எல்லா ஜாப்லயும் கேட்குற ஒரு கொஸ்டின் அண்ட் ஏர்லைன்ஸ்லயுமே அதுதான் வர ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ டெல் அபவுட் யோர் செல்ஃப். நான் என்னை பத்தி நான் சொன்னேன். அண்ட் செகண்ட் கொஸ்டின் வந்து கேட்டாங்க வை யூ வாண்ட் டு பிகம் அ கேபின் க்ரூ. நான் இதுக்கு வந்து கேபின் க்ரூவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னா ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் தி வேர்ல்ட். அண்ட் எனக்கு வந்து டிராவல் பண்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் சொன்னேன். பட் அது மட்டும் ஒரு ரீசன் இல்லை. லைக் I have a dream to become a cabin crew. So as soon as possible, I want to work on it. And if I get an opportunity to become a cabin crew, I will have a time to explore the world and take my parents out there. And I have some beautiful time with them in different places. So இதுதான் வந்து நான் சொன்னேன். And third questions வந்து என்னன்னா tell about Akasha Airlines. ஸோ இதுல தான் வந்து எனக்கு மிஸ்டேக் ஆச்சு. பிகாஸ் இன்டர்வியூ இருக்குன்னா டெஃபினெட்லி அந்த ஏர்லைன்ஸ் பத்தி நம்ம படிச்சுட்டு தான் ஃபர்ஸ்ட் போகணும் இன்டர்வியூ. அது என்ன இன்டர்வியூவா இருந்தாலும் ஓகே, whether it is IT interview or whether it is any government interview or whether it is cabin crew, என்னவா இருந்தாலும் நீங்க அதுக்கு அப்ளை பண்றீங்கன்னா அதனுடைய இன்ஃபர்மேஷன் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து படிச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஆல்சோ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட். பிகாஸ் அவங்க எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த போல்ட்னஸ் அண்ட் ஆன்சர்ஸ் உங்களுக்குள்ள இருக்கணும். ஸோ இதுலதான் வந்து நான் ஸ்டக் ஆனேன். பிகாஸ் நான் வந்து ஆகாஷ் ஏர்லைன்ஸ் பத்தி நான் படிக்கல. எல்லாமே வந்து நான் க்ரூமிங் அண்ட் கேமரா நெட்ஒர்க்ல தான் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். பட் அந்த அந்த ஏர்லைன்ஸ் பத்தி நான் சுத்தமா நான் படிக்கல. ஸோ அது படிக்காதனால நான் அவங்களுக்கு வந்து லைக் சும்மா ஒரு 2 பாயிண்ட் சொன்னேன், ஏதோ எனக்கு நார்மல் ஏர்லைன்ஸ்ல இருக்கிறது. பட் நான் ஃப்ராங்காவே சொல்லிட்டேன் லைக் ஐ டென்ட் ப்ரிப்பேர் ஃபார் திஸ் கொஸ்டின் அண்ட் ஐம் ஸோ சாரி ஃபார் தேட். இஃப் ஐ கெட் அ நெக்ஸ்ட் சான்ஸ் ஐ வில் டெஃபினெட்லி டெல் யூ ப்ராப்பர்லி. ஸோ இது சொன்னதுனால அவங்க கொஸ்டின்ஸ் லைக் அவ்வளோதான் இருந்தது, வேற எதுவும் கேட்குற மாதிரி இல்லை. நான் அங்கேயே நான் ஸ்டக் ஆயிட்டனால அவங்க என்னன்னு சொன்னாங்கன்னா இதுக்கப்புறம் நீங்க இன்டர்வியூ போனீங்கன்னா ஜஸ்ட் மேக் ஷுர் யூ நோ அபவுட் திஸ் ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அதுலயே எனக்கு தெரிஞ்சிச்சு நான் வந்து ரிஜெக்ட் தான் ஆக போறேன், செலக்ட் ஆக மாட்டேன். அண்ட் ஆல்சோ ஐ காட் நர்வஸ். பிகாஸ் நான் வந்து இன்டர்வியூக்கு 1 hour வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்டர்வியூ டைமிங் வந்து 11 to 12.
ஸோ 11 o'clock நான் வந்து ஃபுல் பக்காவா ரெடி ஆயிட்டு உட்காந்துட்டேன். அண்ட் அந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நான் வெயிட் பண்ணேன். பிகாஸ் அது ஒரு லைக் ஜூம் மீட்டிங் ஒரு கூகுள் மீட்டிங் மாதிரி தான் இருந்தது. அண்ட் அதுல வந்து டீம்ஸ்ல தான் வச்சிருந்தாங்க. ஓகே, ஸோ டீம்ஸ்ல வச்சிருந்தால நான் வந்து இன்டர்வியூக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அவங்க அப்ரூவல் கொடுத்தா தான் நம்ம இன்டர்வியூ குள்ள போக முடியும். ஸோ அவங்க வந்தது லைக் சம்திங் இட் இஸ் 11:45. நான் அதுக்கு முன்னாடி என்ன நினைச்சேன்னா லைக் ஒரு ஃபேக் மெயிலா இருக்கும் ஆர் சம்திங் யூனோ வேற மாதிரி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நினைச்சேன். ஏன்னா டைமும் முடிய போகுது, 12 o'clock இன்டர்வியூ முடிய போகுது. ஸோ இது வரைக்கும் இன்டர்வியூ வந்து எடுக்கவே இல்லை, நான் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சொல்லிட்டு அப்படின்னு நான் உட்காந்துட்டு இருந்தேன். அண்ட் திடீர்னு வந்து ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு வந்து திக்குன்னு ஆயிடுச்சு. ஸோ அதனாலயோ இல்லை என்னவோ தெரியல, ஐ காட் நர்வஸ் த வே ஐ கேவ் மை இன்டர்வியூ. ஸோ அது எனக்கே சாட்டிஸ்ஃபைடு இல்லை, ஏன் இப்படி நான் வந்து நர்வஸ் ஆனேன்னு சொல்லிட்டு. பட் இட் ஹேப்பன்ஸ். ஓகே, அது என்வாயர்மெண்ட் இருக்கலாம் ஒரு மென்டல் டிஸ்டர்ப் கூட இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், இட் ஹேப்பன்ஸ். பட் மேக் ஷூர் யூ டோன்ட் பிகம் நர்வஸ் பிஃபோர் தி இன்டர்வியூ அண்ட் இன் பிட்வீன் தி இன்டர்வியூ ஆல்சோ. எது நடந்தாலும் தப்பாவே நீங்க சொல்றீங்கன்னா கூட அது போல்டா சொல்லுங்க, தட்ஸ் ஓகே. இவ்வளவுதான் இருந்தது கைஸ் கொஸ்டின்ஸ். அண்ட் இன்டர்வியூ எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு சொல்லிட்டேன். இன்டர்வியூக்கு ப்ராப்பரா ரெடி ஆயிட்டேன். பட் நாலேஜ் லேக் ஆனதுனால ஐ காட் ரிஜெக்டட். பிகாஸ் எனக்கு இது வரைக்கும் எந்த மெயிலும் வரல தட் ஐ காட் செலக்டட். ஸோ அதுவே ஒரு ரிசல்ட். அண்ட் இன்டர்வியூ நடந்த ஒரு 3 weeks இருக்கும். இண்டிகோ இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி தான் எனக்கு வந்து ஆகாஷா இன்டர்வியூ வந்து நடந்துச்சு. ஸோ நானும் சரி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பிளாக் போடலாம், முன்னாடியே போட வேணாம்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணேன். பட் மெயில் வராதப்பவே நம்ம தெரிஞ்சுக்கணும் லைக் வி ஆர் ரிஜெக்டட். சாரி, வி ஆர் இல்லை, நான் ரிஜெக்டட். ஸோ அதுதான் இப்போ வந்து நம்ம டைரக்டா இன்டர்வியூக்கு போனாலுமே சில பேருக்கு வந்து பேர் எடுத்துட்டு லைக் பேர் சொல்லுவாங்க, நீங்களாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அண்ட் மீதி பேரை வந்து நீங்க லைக் நீங்க வீட்டுக்கு போகலாம், நாங்க உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றோம் ஆர் எல்ஸ் உங்களுக்கு மெயில் வருது அப்படின்னு சொன்னாக்கா இட்ஸ் அ பியூட்டிஃபுல் வே டு சே தட் யூ ஆர் ரிஜெக்டட். பிகாஸ் அவங்க டைரக்ட்லி உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி சொல்லவே மாட்டாங்க. அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்களா, அது சொல்லிட்டாங்கன்னா தென் மேக் ஷூர் தட் யூ ஆர் ரிஜெக்டட். அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. நான் புரிஞ்சுக்கிற மாதிரி நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. யா, ஸோ இதுதான் ஆகாஷா ஏர்லைன்ஸ் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தி questions அண்ட் ஆன்சர்ஸ் about தி இன்டர்வியூ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா ப்ளீஸ் ஹிட் தி லைக் பட்டன் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் நான் எப்போ வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா கிளிக் தி பெல் ஐக்கன். அப்போதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது. அண்ட் ஆல்சோ ட்ரை பண்ற ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலிஸ்க்கு நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணலாம். ஸோ ஸ்ப்ரெட் லவ் அண்ட் வில் see you in the next video. Until then, take care. Bye bye.